இது எதுவுமே அவங்க கிடையாது. கிடையாதா? எங்க கேங்கோட தலைவி அவங்க தான். அண்ட் the most hardworking heroine in my generation, I think I'll give it to her. இவங்கள மாதிரி ஒரு ஹீரோயின் இனிமேலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஏதாவது எனக்கு அட்வைஸ் பண்ணுன்னா மீனாவை பாரு அப்படிம்பாங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அது உண்மை. உங்களை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அண்ட் ஜென்ரலாக வந்து ஹீரோயின்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்லுவாங்க போட்டி பொறாமை இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் மீனாவோட நடிக்கிறப்ப மட்டும் யாருக்குமே அது இருக்காது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்வீட்டு, அவ்வளோ க்யூட்டாக, ரொம்ப கேரிங்காக, என்னப்பா பண்ணுறீங்க, நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, இது பெட்டராக இருக்கும், அது பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கும் சொல்லுவாங்க. நான் வந்து அவங்களோட வந்து டபுள்ஸ்ன்ற திரைப்படத்தில் ஒன்றா நடித்தேன். அப்போது வந்து நான் ரொம்ப புதுசு. இவங்க மீனா, த ஸ்டார், த பியூட்டிஃபுல் மீனா இவங்க. பட் ஆனால் வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டு அவ்வளோ வந்து கேரிங்காக, ஒரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ உறுதுணையாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து, இப்படி பண்ணுறீங்களா, இது நல்லாயிருக்கும், இது வேண்டாண்டா, இது நல்லா இல்லை, அது சொல்கிறது கூட ஒரு நம்மளுக்கு வந்து கஷ்டப்படாமல் சொல்லுவாங்க. அந்த குணம் வந்துட்டு ஐ ரியலி டுக் இட் ஃப்ரம் ஹர். பிகாஸ் எனக்கு நான் இப்போ ஒரு சீனியராக இருக்கிறப்போ நான் என்னோட கோ ஆர்டிஸ்ட் கிட்டலாம் when I behave like that அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னா நான் யோசிப்பேன், மீனா கிட்டேருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அண்ட் எந்த ஹீரோயினும் வந்து இவங்கள மாதிரி வந்து ஒர்க் பண்ணதே கிடையாது.